எதுக்காக அந்த குழந்தை பிறந்தது, எதுக்காக வளர்ந்த அவங்க அம்மா கிட்ட இவ்வளோ வருஷம் வளர்ந்துட்டு விதி எந்த ரூபத்தில் வந்து அந்த குழந்தைக்கு இப்படி ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஜீரணிக்க முடியாத ஒரு கஷ்டமாக இருக்குது அதை பார்க்கச்ச. எந்த ஒரு ரைனு ரீசன் இல்லாமல் உனக்கு ஒரு முடிவு, உன் வாழ்க்கைக்கு ஒரு எப்பேற்பட்ட முடிவு. அந்த பையனுக்கு ஃபிட்ஸ் வந்து விழுந்து செத்து போயிட்டாங்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் நார்மலாக 1 hour தான் ஆகுமா. இந்த பையனோடது கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிருக்கு. சின்ன பையன் வாழ வேண்டிய வயசுல இப்படி பண்ணிட்டாங்களே. இந்த முதலமைச்சர் தூங்க முடியல அப்படிங்கிறாரு. இந்த மாதிரிலாம் நடந்தால் எப்படி தூங்க முடியும்? ஸோ முதலமைச்சர் எப்பொழுது வாயை திறக்க போகிறார்? ரொம்ப கவலைப்படுறவங்க சமூக ஆர்வலர்களாக மாறும் நடிகர்கள். அவங்க எங்கே போனாங்க எல்லாரும்? யார் அந்த சார், யார் அந்த இது, அதெல்லாம் மாறி மாறி வந்துட்டு இருக்குது. இப்போ யார் அந்த அக்கா எடுத்தா? திமுக கொடி போட்ட காரில் போயிருக்காங்க. எடப்பாடி அவர்கள் இருந்த பொழுது இவர்களுக்கு குரல் வந்துடுது. இப்போ அவங்க குரல்னா ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கா என்ன தெரியல. ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஜெய்பீம் படம் பார்த்துட்டு நான் வந்து 2 நாள் தூங்கவே இல்லை. நம்ம அவர்கிட்ட இப்போ கேட்கணும். அஜித் குமார் கேட்டப்புறம் அவர் எவ்வளவு நாள் தூங்கினார்? போஸ்ட்மார்ட்டம் யூஸ்வலாக 1 hour முடிக்கிறத இந்த குழந்தையோடது 4 மணி நேரத்துக்கு ஆயிருக்குது. ஸோ அவர் இனிமேல் எப்படி தூங்க போகிறார்? தூங்க முடியுமா அவரால்? லேடிஸ் எல்லாம் எங்கள் எல்லாரையும் வெள்ளம் அமைச்சிட்டு அடித்தாங்க. அந்த அடிக்கிற சப்தம் எங்கள் காதில் விழுந்தது. அஜித் குமார் ரொம்ப ரொம்ப ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர். ஸோ அரசாங்கம் ஆட்சி என் கையில் இருந்தால் என்ன பண்ண முடியும்? ஒரு எஃப்ஐஆர் கூட கிடையாது. மேலும் கீழும் குதித்தவர்கள் இதற்கு ஏன் இன்னும் வாயை திறக்கல? சாத்தாங்குளத்துக்கு அந்த 2 எஸ்பி அவங்கள சஸ்பெண்ட் பண்ண, அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க தானே ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு. டிஎம்கே கொடி கட்டிய காரில் எதற்காக கூட்டி கொண்டு போனீர்கள்? கோயில் பற்றி விசேஷம் தெரியுமா? மடப்புறத்து காளி, தவறு செய்தவர்களே தண்டிப்பவள் மடப்புறத்து காளி. அந்த இடத்திலேயே நடந்திருக்கு. நிச்சயமாக அந்த குழந்தைக்கு நியாயம் கிடைக்கும். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் சென்னை மாமன்ற பாஜகவோட ஒரே உறுப்பினராக இருக்கக்கூடிய மற்றும் பாஜகவின் சிங்கப்பெண் என்று அழைக்கக்கூடிய உமானந்த மேம் அவர்கள் தான். மேம் வணக்கம் மேம். மேம் இப்போ வந்து இந்த லாக்அப் டெத்து, அதில் கஸ்டோடியல் டெத்துன்னு தான் சொல்லணும். ஏன்னா வெளியே கூட்டு போய் வச்சு அடித்து கொண்டதாக வந்து செய்திகள் வருது. இதில் திமுகவோட அரசு செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? இன்னொரு பக்கம் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக வந்து பெனிக்ஸ் ஜெயராஜ் கொலை வழக்க அவங்க எப்படி கொண்டு போனாங்கன்னு தெரியும். ஆனால் இந்த ஆட்சியில் வந்து அதிமுகவும் பாஜகவும் நீங்கள் கையில் எடுத்த மாதிரியே தெரியலையே மேம். எடுத்திருக்காங்களே. நாங்கள் சொல்லி தானே நேற்று எங்களுடைய தலைவர் ஹெச் ராஜா அவர்கள் அந்த பையனோட வீட்டுக்கே போயிட்டு அப்போ தானே தெரியுது அந்த பையனுக்கு வண்டி ஓட்டவே தெரியாது, கார் எடுத்து விட சொன்னாங்க அப்படின்னு வந்தது. அவர் அங்கே போய் பார்த்தப்பறனால அந்த பையனுக்கு வண்டி ஓட்ட தெரியாது, கார் ஓட்ட தெரியாது, வேற யாருக்கோ தான் சாவியை கொடுத்து வண்டி எடுத்த. இந்த உண்மையெல்லாம் அங்கே போய் தானே வந்தது. இன்றைக்கி சாயங்காலம் நாங்கள் அதுக்கு ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறோம். இதுக்கு அது வேற வாய், இது வேற வாய். அதுதான் இப்போ பார்க்கணும். அந்த சாத்தாங்குளத்தும் போது என்ன பேசுனாங்க? இப்போ ஆட்சியில் இருப்பவர்கள், அவர்களுடைய கூட்டணி கட்சிகள், சமூக ஆர்வலர்கள், அந்த நீதிபதியெல்லாம் ஒரே போர்க்கொடி தூக்குவாங்களே, அந்த நீதிபதி அவர்களுடைய சாயம், கலர் சாயம் என்னன்னு எங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் மீதி பேரெல்லாம் அதை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க. அவருங்க எங்களுடைய இவங்களுக்கு ஒரு ஒப்பாரி வைப்பாங்க. அவங்க எல்லாரும் அவங்க ஏன் நடிகர்கள் ஒரே ரொம்ப கவலைப்படுறவங்க சமூக ஆர்வலர்களாக மாறும் நடிகர்கள். அவங்க எங்கே போனாங்க? எல்லோரும் காது செவிடு, கண்ணு குருடு, அந்த மாதிரி ஆயிட்டாங்க. இதெல்லாம் காரிய செவிடு, காரிய எல்லோரும் கப்சிப், ஆளையே காணும். அவங்களாம் எங்கெங்கே போனாங்க? போய் ஒழிஞ்சிட்ருக்காங்களா, பூமிக்கு அடியில் போயிட்டாங்களா ஒழிஞ்சிக்கன்னு தெரியல. எல்லாம் இல்லை மேம், அந்த சேச்சல் ஐலாண்டில் போய் சுற்றுலாத்தலம் போயிட்டுருக்காரு நான் சூர்யா அவர்கள். அதான் எங்கேயோ. ஆனால் அதுலேயும் அவர் போட்ட கமெண்ட் பார்த்தீங்களா? அடுத்து முதலமைச்சரே ஜெய்பீமை பார்த்து ரொம்ப மூவ் ஆகின முதலமைச்சர். அவருடைய ஆட்சியில் இதையும் சேர்த்து 25வது இது போல் இருக்குது. இந்த பையன் அஜித், சின்ன வயசு பையன், என்ன ஒரு கனவு. ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப ஒரு ஜீரணிக்க முடியாதது. அந்த பையனை அது என்ன சொல்லுவாங்க, ஊரு விட்டு ஊருன்ற மாதிரி இடம் விட்டு மாதிரி அவனை போய் அடிச்சிருக்காங்க எங்கெங்கேயோ. அதில் அவன் தம்பியை கூட்டிகிட்டு போயிட்டு மாட்டுக்கொட்டா, கோயில் பின்புறம், அதெல்லாம் அந்த கோயில் ஈவோக்கு இப்படி யார் இதில் அவர் கொண்டு போகிறார், யார் அந்த சார், யார் அந்த இது, அதெல்லாம் மாறி மாறி வந்துட்டுருக்கு இதில். இப்போ யார் அந்த அக்கா எடுத்தா?
யார் அந்த அம்மா எடுத்து போல இருக்குது, கோட்டையிலேருந்து பேசுகிறேன்னு சொல்லி அவங்க திமுக கொடி போட்ட காரில் போயிருக்காங்க. அது எவ்வளவு பாருங்கள், ஒவ்வொன்றும் தினம் ஒவ்வொன்று வந்துட்டுருக்கு. இன்றைக்கி வந்து இவர் வந்து அதுக்கு அந்த பையனுக்காக வழக்காட வந்திருக்கும் ஒருத்தர் ஏதோ சப்மிட் பண்ணியிருக்கார் ப்ரூஃப் எல்லாம். அந்த பையன் புதுசாக என்ன சொல்கிறாங்க, அந்த பையனுக்கு ஃபிட்ஸ் வந்து விழுந்து செத்து போயிட்டாங்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் நார்மலாக 1 hour தான் ஆகுமா, இந்த பையனோடது கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு மேலே ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒவ்வொரு ரிப்போர்ட்டில் ஒவ்வொன்று எது உண்மைன்னு தெரில. ஆனால் கண்டிப்பாக 15 இடத்துக்கு மேலே அடிபட்டிருக்குன்றாங்க, 20ன்றாங்க, 30ங்கிறாங்க. ஒரு வேளை நாளைக்கு அது 40 கூட மாறலாமோன்னு உள்ள ப்ளீடிங்கெலாம். இது முதல்ல இது ஹெவி. முதல்ல எனக்கு இப்போ நான் உங்ககிட்ட பேசின தவிர்த்து அந்த 40 இடம் 30 இடம்னு வச்சா ஒரு துக்கம் எனக்கு. சின்ன பையன் வாழ வேண்டிய வயசுல இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு. அதில் இந்த முதலமைச்சர் தூங்க முடியல அப்படிங்கிறாரு. இந்த மாதிரிலாம் நடந்தால் எப்படி தூங்க முடியும்? அவரும் தூங்க முடியாது, பப்ளிக்கு தமிழ்நாடு பொதுமக்களும் தூங்க விடுறதில்ல. ரெண்டுமே இருக்குது இதில். அடுத்து அந்த எஸ்பியும் அவங்க இவரையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க காத்திருப்பு பட்டியல். அதில் காத்திருப்போர் பட்டியலில் யார் மூல காரணம் இதுக்கு? எங்கேருந்து ஃபோன் வந்து எதனால் இவ்வளோ பெரிய ஆக்ஷன் எடுத்தாங்க? அண்ட் அந்த பையனை மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஏன் இது பண்ணல? எஃப்ஐஆர் போட்டு 24 மணி நேரத்தில் சுப்ரீம் கோர்ட்டோட கைட்லைனை ஃபாலோவே பண்ணலையே. இதெல்லாம் எவ்வளவு அராஜகம், எவ்வளோ நடந்திருக்கு. அடுத்து லா சட்டம் ஒழுங்கு காணாமல் போயிடுது தமிழ்நாட்டில். எங்கே இருக்குதுன்னு தெரியல. அது கூவத்தில் தூக்கி போட்டாங்களா, பே ஆஃப் பெங்காலில் தூக்கி போட்டாங்களா, எங்கேன்னு தெரியல சட்டமும் ஒழுங்கும். ஏன்னா நேற்று பார்த்தா நுங்கம்பாக்கமில் ஒரு 8 வயசு குழந்தைன்றாங்க. இன்றைக்கி படித்தா திருவண்ணாமலையில் ஒரே நாளில் வித்தின் ஃபியூ ஹவர்ஸ் 2 கொலைங்கிறாங்க. இது தினம் இப்படியே படிக்கிறோம். நம்மளே பாருங்கள், முதல்ல ஒரு கொலைன்னா அப்படியே ஆன்னு உட்காந்துப்போம். இப்போது ஒரு கொலை தானே, மதுரைக்கு ஒரு கொலையா 2ஆ, அது பரவாயில்ல. அந்த அளவுக்கு நம்ம மனசை தேத்தின்ட்டோம். நம்ம இன்றைக்கி எவ்வளவு ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். சொல்கிற மாதிரி சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று தெரியவில்லை. தமிழ்நாட்டின் அவல நிலைமை. மேம் இது வந்து இப்போ போலீஸு அந்த செயின் பறி அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல மேம். இப்போ அதுக்கடுத்த கட்டமாக வந்து திமுகவினர் போய் பேரம் பேசி 50 லட்சம் ரூபா வந்து. ஆமாம், அதுதான் சொல்ல வர. திமுக கார்லேயே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. எதுக்காக அதை கூட்டிகிட்டு போனாங்க, எங்கேருந்து அவங்க நுழைஞ்சாங்க, இதெல்லாம் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு தவறு நடந்திருக்கிறதுன்றது தெரியறது இல்லையா? இதெல்லாம் படிக்கச்சியே. ஸோ முதலமைச்சர் எப்பொழுது வாயை திறக்கப் போகிறார்? அவர் தான் நேற்றுக்கு வந்து மீட்டிங் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து எக்ஸாஜரேட் பண்ணுறீங்கன்றார் அவர். அந்த பையன் அஜித்குமாரோட அம்மாவாக இருந்தாலும் கிட்டத்தட்ட நானும் அந்த குழந்தைக்கு ஒரு அம்மா தான். அதில் எவ்வளோ லைட்டாக பேசிட்டார் முதலமைச்சர். நிச்சயமாக இது வந்து ஒரு முதலமைச்சர் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று தெரியவில்லை. விமர்சனத்தை அவர் வந்து சாத்தாங்குளம் நடந்தப்போ அவருடைய சகோதரிலாம் என்ன பேசினாங்க, எல்லாருமே அங்கேயே இருந்தாங்க, என்ன பேசினாங்கன்றதை பார்த்துட்டு ரீப்ளே அதை போட்டுட்டு இதற்கு என்ன செய்ய போகிறார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். நிறைய ரிட்ராஸ்பெக்ஷன் நம்ம நிறைய அவங்க யோசிக்கணும். உள்ள ரெட்ராஸ்பெக்டிவ் இன்ட்ராஸ்பெக்ஷன் எல்லாமே பண்ணணும். தமிழ்நாட்டு மக்களும் பண்ணணும். தமிழ்நாட்டு மக்கள் இந்த அவல ஆட்சி எதற்காக அப்படின்ற கேள்விக்குறி இது. மேம் போன ஆட்சியில் நீங்கள் சொன்ன மாதிரி சத்யராஜ் அவர்கள்லாம் வந்து ரொம்ப கொந்தளிச்சது பார்க்க முடியுது. ஆனால் திமுக ஆட்சி வந்தாவே அவங்க எல்லாம் சைலண்ட் ஆயிடுறாங்க. அதான் நான் சொன்னேனே, எல்லாருமே இப்போ பாருங்கள் வாயை மூடிட்டுருக்காங்க. என்ன காரணம்? இதெல்லாம் பயமாக இருக்கலாம், பயம்தான் இருக்கும். அவங்கவுங்க தொழில் பாதிக்கப்படும், அது இருக்கும். அராஜகம் தானே. தியேட்டர் கிடைக்கலன்னு ஒருத்தர் சொல்கிறார் சினிமாவுக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே கண்ட்ரோலில் வச்சுட்ருக்காங்க இல்லையா? அதனால் பயம். ஆனால் இவங்களுக்கு அப்போ குரல் வந்துடும். எடப்பாடி அவர்கள் இருந்த பொழுது இவர்களுக்கு குரல் வந்துடுது. இப்போ அவங்க குரல்னால் ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கா என்ன தெரியல. ஆனால் இதுவே ஜெயலலிதா டைமில் இருக்கும்போது அவங்கள பேசவே கிடையாது மேம். அதான் சொல்கிறேன், அவங்க இருந்தப்போ அதான் ஆளை பார்த்து தான் இவங்க பேசுவாங்க இல்லையா? அப்போ இதுலேருந்தே தெரியுது. ஜெயலலிதா அம்மையார் இருந்த பொழுது ஏதாவது வாயை திறந்துருப்பாங்க, ஒரு வாய்ஸ் ஒன்றும் இல்லை. அதில் இப்போவும் அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. எல்லாருமே ஒரு குள்ளநரி கூட்டம் இதில். இது இப்போது இன்னொன்று நான் சொல்லணும். இப்போ ஜெய்பீமுக்கு நாங்களாக கமெண்ட் அடித்தோம். உண்மையான கதை அந்த கேப்டன் கோபிநாத் இது எடுத்தார் இல்லையா ஒருத்தர்,
சமூக ஆர்வலர், அகரம் ஃபவுண்டேஷனில் அவ்வளோ பண்ணுறவரெல்லாம் இப்போ வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்களா ஒரு கோர்ட் கேஸ் வந்துடுது. உண்மை கதைன்னு எடுத்துகிட்டு அந்த நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர் குதிராம் போஸ் அவரோடது பேரை மாற்றி பண்ணியிருக்காங்க அதை. ஸோ ஒருத்தர் கோர்ட்டுக்கு போய் வாங்கிட்டார். அதுக்கு எப்போ உண்மை கதைன்றீங்களோ இதெல்லாம் மாற்ற முடியாது நீங்கள் அப்படின்னுட்டு. அவர் பேர் என்ன, லில்லிபுட்டா. யாருக்கு மேம்? அவரை என்ன கூப்பிடுவாங்க? அவர் சந்திரகுலாட்டாரு இல்லைங்க, அந்த ஜெய்பீம் எல்லாம் அகரம் ஃபவுண்டேஷன் சூர்யா தான். அவர் சில பேர் என்ன நான் பார்க்கறதில்ல. ஸோ அவருக்கு பேர் கூட தெரியாது அதில் எங்கே ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டிய பேர் அதெல்லாம் சொல்லுங்கள். இதெல்லாம் ஏன்னா இதெல்லாம் என்ன, அவர்கள் நாட்டிற்காக சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள், நல்லது செய்கிறாங்க. அதெல்லாமா ஏழை குழந்தைகளை படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுலேயே எவ்வளோ இருக்குன்னு நிறைய பேர் அதில் போட்டாங்கல்ல. அகரம் ஃபவுண்டேஷனோட ஃபவுண்டேஷன் என்ன, அதோட பிஹைண்ட் த ஸ்க்ரீன் என்ன, அதெல்லாமே வந்திருக்கு அதில். ஸோ எல்லாமே ஒரு பார்ட்டர் சிஸ்டம். ஸோ அதை பற்றி இப்போ ஆனால் அவருக்கு இதை ஞாபகப்படுத்திக்கிறேன். அவரை ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுங்கள். அடுத்து யாருக்கு? அந்த சூர்யா அவர்களே. ஏன்னா அவர் இங்கே தமிழ்நாட்டில் போட்டார் 2 படம். உண்மைக்கு புறம்பாக கோபிநாத் என்கிற பிராமணனை மாற்றுறது. அடுத்து ஒருத்தர் எடுத்தார் அந்த அமரன் படத்துலேயும். அந்த மாதிரி மாற்றி எடுத்தால் உண்மை கதைன்னு சொல்லிட்டு மாற்றினா முடியாதுன்னுட்டு வெஸ்ட் பெங்காலில் ஜெயிச்சிட்டாங்க இப்போ முந்தானேத்தி. அதில் அவங்களெல்லாம் கேட்டால் குதிராம் கோஷ் யாருன்னு வாங்க, அவங்களுக்கு தெரியாது. அவர் யாருன்னு கேட்குற ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிறோம் நம்ம. அவங்களாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இனிமேல். ஒருவேளை நான் கூட அடுத்து இதை மாதிரி ஆச்சுன்னா கோர்ட்டுக்கு போகிற தைரியம் வந்துடுச்சு எனக்கும் இந்த விஷயத்துக்கு. உண்மை கதை என்று சொல்லி அவங்களுக்கு வேண்டிய விஷயத்தை திருப்புறாங்கல்ல, திருத்தி எல்லாம் அதுக்கெல்லாம். மேம் அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஜெய்பீம் படம் பார்த்துட்டு நான் 2 நாள் தூங்கவே இல்லை. அந்தளவுக்கு எனக்கு இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட இப்போ கேட்கணும். அஜித்குமார் இது கேட்டப்புறம் அவர் எவ்வளவு நாள் தூங்கினார்? ஏன்னா ஜெய்பீம்ல இந்த மிளகா பொடி கண்ணில் போடுறது வருது மேம். இதில் கொஞ்சம் மாறி மிளகா பொடி தண்ணியில் கரைச்சி கொடுத்துருக்காங்க. உள்ள இன்டர்னல் ப்ளீடிங். ரொம்ப ரொம்ப முதலமைச்சர் அவர்களுக்கு நான் சொல்வது, போஸ்ட்மார்ட்டம் யூஸ்வலாக 1 ஹவரில் முடிக்கிறத இந்த குழந்தையோடது 4 மணி நேரத்துக்கு ஆயிருக்குது இதில். ஸோ அவர் இனிமேல் எப்படி தூங்க போகிறார்? தூங்க முடியுமா அவரால்? நம்மளாலேயே தூங்க முடியல. போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பார்க்கும்போது கடைசியில் மோஷனே போயிருந்திருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் போஸ்ட்மார்ட்டம். இல்லை ஒரு எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் அந்த பையனோட தம்பி எதுக்கு கூட்டிகிட்டு போனீங்க? அந்த பையன் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வீடியோவில் லேடிஸ் எல்லாம் எங்கள் எல்லாரையும் வெள்ளம் அமைச்சிட்டு அடித்தாங்க. அந்த அடிக்கிற சத்தம் எங்கள் காதில் விழுந்தது. இந்த மாதிரி பப்ளிக் அவுட்க்ரை. நேற்று மேஜிஸ்ட்ரேட்டோட வண்டியை நிறுத்தியிருக்காங்களே, மேஜிஸ்ட்ரேட் வண்டியை நிறுத்தி அவர் இறக்கி நியாயம் வேண்டும், அஜித்குமாருக்கு நியாயம் வழங்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு அவரோட இதை கூட போட்டிருந்தாங்க. அவரை கடைசி காரியம் அவரோட அந்த ஒரு நீதி நியாயமெல்லாம் கிடைக்காம ஒரு க்ரோயிங் இளம் தளிர்னு வாங்கல்ல, அது எதுக்காக அந்த குழந்தை பிறந்தது, எதுக்காக வளர்ந்த அவங்க அம்மா கிட்ட இவ்வளோ வருஷம் வளர்ந்துட்டு விதி எந்த ரூபத்தில் அந்த குழந்தைக்கு இப்படி ஒரு சாவு, ரொம்ப ரொம்ப ஒரு ஜீரணிக்க முடியாத ஒரு. ஓகே மேம். அடுத்ததாக பார்த்தோம்னா நேற்றுக்கு மாமன்றம் விஷயத்தில் பார்ப்போம் மேம். நேற்றுக்கு நீங்கள் நீங்களும் லைம் லைட்டில் இருந்து என் நியூஸ் சேனலில் பார்க்க முடியுது. அதாவது ஆர் ராசாவை எதிர்த்து நீங்கள் அந்த இடத்துல கேள்வி நேரங்களை நீங்கள் எப்படி மேம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு எழுப்பலாம்? நீங்கள் கேள்வி நேரத்தில் கேட்கல மேம். நியூஸில் அப்படி தான் போட்டிருந்தாங்க கேள்வி நேரங்கள் இந்த மாதிரி கேட்கக்கூடாது. இல்லை கேள்வி நேரம் உங்களுடைய கேள்வி நேரத்தில் கேளுங்க. இன்னொருத்தரது நான் மன்றக்கூட்டு ஆரம்பிக்கச்சே எழுந்து கேட்டேன். எனக்கு நேற்று 0 ஹவரில் இருந்துச்சு, கொஸ்டின் ஹவரில். நான் முதல்ல இதுக்கு ஏன்னா ஒரு நாட்டினுடைய மத்திய உள்துறை அமைச்சர் ஆண்டிமுத்து ஆராசா, 2G புகழ் ஆராசா, அவர் என்ன பேசுவார்? அவர் திஹார் ஜெயிலை பார்த்து விட்டு வந்தவர். நாட்டின் உள்துறை அமைச்சரை முட்டாள் அப்படின்ட்டு இது எந்த தைரியம் அவருக்கு? அண்டு இன்னொன்று ஆண்டிமுத்து ராசா 2G ராசா இது முதல் வாட்டி இல்லை, திரும்பி 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 சனாதனத்தை பற்றி, இந்து மதத்தை பற்றி, இந்து கடவுளை கொச்சைப்படுத்தியெல்லாம் ரிப்பீட்டடாக பண்ணிகிட்ருக்கார் அவர். முதலமைச்சரானால் என்னை தூங்க விடுங்கன்றார். இந்த மாதிரி ஆளுங்களை கட்சியில் விட்டுட்டு அவர் எப்படி தூங்க முடியும்? அவர்கிட்ட தான் இருக்குது டீச்சர், அவர்கிட்ட தான் கம்பு இருக்குது.
திருத்த வேண்டியவர் அவர்தான். அப்புறம் அவர் எதுக்கு அங்கலாய்ப்பு, என்னால் தூங்க முடியவில்லைன்னுட்டு. இந்த மாதிரி ஆண்டிமுத்து ஆர் ராசா அவரை மாதிரி கட்சியில் வச்சுக்கிட்டு ஆர்எஸ் பாரதி இங்கே டிஎம்கேல நிறைய பேர், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படியெல்லாம். அடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி நேத்தியே பார்த்தீங்கன்னா, நான் இதை இதை எழுப்புவதற்கு எனக்கு ரைட் இருக்குது. மத்திய உள்துறை அமைச்சரை பற்றி இந்த மாதிரி பேசி இருக்கிறார் அவர். கண்டனம் தெரிவிக்க வேண்டாமா? இவங்க யார்கிட்டேருந்தாவது கண்டனம் வந்ததா? அவர் முதலமைச்சர் அவர்களிடம் இதற்கு ஒரு கண்டனம் வந்திருந்தால், ரியாக்ஷன் வந்திருந்தால் நான் எடுக்க போகிறதில்லை. இதை ஒரு சைலன்ஸ் தானே இருக்குது. ஏன் எனக்கு ஒரு மத்திய உள்துறை அமைச்சரை பற்றி பேசுகிற போது எப்படி அது சும்மா இருக்க முடியும்? இவங்க வாய்க்கு வந்தபடி கோ பேக் மோடி. ஸோ அப்போ ஏன் சும்மா இருந்தீங்களே, இப்போவும் சும்மா இருங்க, நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், சும்மா இருந்துட்டு போங்க. நாங்கள் இப்போது ஒரு இவரை பற்றி யாரையாவது பற்றி இந்த அரசாங்கத்தை பற்றி ஏதாவது ஒரு யூடியூபர் யாராவது ஒரு பேசிவிட்டால் நடுராத்திரி போய் கைது பண்ணுறாங்கல்ல. அப்போது இவர் மத்திய உள்துறை அமைச்சரை பற்றி இப்படி பேசலாம். எங்களை கேட்டால் என்ன சொல்கிறாங்க, சமூகத்தில் நாங்கள் வயலன்ஸ் இது பண்ணுறோம், அமைதியை பங்கப்படுத்துகிறோம் அப்படின்னா இப்போ முருகர் மாநாட்டுக்கு சொன்னாங்க. இவங்கள்லாம் இப்படி அசிங்கமாக பேசுனது, சனாதனத்தை ஒழிப்போன்னு. இப்போ இவர் கூட இல்லையா துணை முதலமைச்சர், சந்தடி இல்லாமல் எந்தவித சத்தமும் இல்லாமல் கர்நாடகாவுக்கு போய் அங்கே 1 லட்சம் கட்டிட்டு தானே வந்திருக்கார். இதை பற்றி ஏன் பேசுகிற? அங்கே சொல்லியிருக்காங்கல்ல, அது பங்கம் விளை சனாதனத்தை கொசு டெங்கு போல ஒழிக்க வேண்டும் என்று பேசியவர்கள் மாமன்ற கூட்டத்திலேயே பேசியிருக்காங்க. இப்படி பண்ணி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதை ஜீரணித்துக்கொள் என்கிறார்கள் அவர்கள். இதில் நீங்களே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கூட என்னை நோக்கி என் முன்னாடி உட்கார்ந்துருக்கும் பெண் என்னை பார்த்து கையை இது பண்ணிட்டு வராங்க. இதெல்லாம் மேயர் கண்ணுக்கு படலையா என்னன்னு தெரியல. நான் ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்ஜெக்ட் பண்ணவங்க, ஏன் மேயர் அவர்கள் வணக்கத்துக்குரிய மேயர் அவர்கள் அந்த இவங்களை கவுன்சிலர் என்னை நோக்கி என்னிடத்திற்கு என்னிடம் ஆக்ரோஷமாக பேசிய கவுன்சிலரை ஏன் அவர்கள் கட்டுப்படுத்தவில்லை? அதில் என்னென்னா சகிப்புத்தன்மை இல்லை, அதுதான் மெயின். இவங்களை பற்றி நான் இவங்களை ஆஹா ஓஹோ நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, இது நல்லா இருக்குன்னு நான் சொல்கிறேன், ஒத்துக்கிறேன் சிலதெல்லாம். அப்போல்லாம் எனக்கு என்ன, அப்போல்லாம் கைத்தட்ட தெரியுதுல்ல, அப்போல்லாம் கைத்தட்ட தெரிஞ்ச உங்களுக்கு, என்னை பாராட்ட தெரிந்த உங்களுக்கு, நான் இந்த குற்றம் குறைகளை கூறும்போது அதையும் ஜீரணித்து கொள்ளும் மனப்பக்குவம் வர வேண்டும். அதே மாதிரி இப்போ இந்த அஜித்குமார் விஷயத்தையும் மாமன்றத்தில் எழுப்புவீங்களா? அது அடுத்த மாத கடைசி ஒரே மீட்டிங் தான். அதனால தான் இப்போ இந்த மாதிரி தான் பேச முடியும். அது அடுத்த மாதம் கடைசிக்கு தான் வருவது. சரி மேம். அடுத்ததாக இப்போ பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹிந்து மதம் ஒன்று கிடையவே கிடையாது, ஆங்கிலேயரில் ஏதோ வந்ததுனால தான் இந்து மதம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு மேம். யாரோ ஒருத்தர் எப்போ ப்ரூஃப் வேத காலத்துலேயே என்ன இதுன்னு காமிச்சிட்டாங்க. ஒன்று வச்சுக்கோங்க, இவர் என்ன சொன்னார், ராசா முட்டாள்னாரு. நான் திருப்பி சொல்ல முடியும்ல, அதை எனக்கும் நாக்கு இருக்குது, எனக்கும் அவங்க அளவு நீளம் இல்லைனாலும் எனக்கும் இருக்குது நாக்கு. அதில் தடித்த நாக்கா மெல்லிய நாக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதில் அதான் நாவடக்கம் தேவை இல்லையா? அது நாவடக்கம் எல்லாருக்குமே தேவை. அவங்களுக்கு சனாதனத்தை பற்றி பேசுவதற்கு இவர்களுக்கு யார் இந்த மாதிரி பேசுறதுக்கு கொடுத்தது? அதில் இவங்க போய் முஸ்லீம் இதில் போய் உட்காந்துப்பாங்க, கிறிஸ்டின் இது பண்ணால் போவாங்க. ஒரு வாழ்த்து கடிதம் வில்சன் அவர்கள் ராஜ்யசபா எம்பி ஆனப்போ ஒரு கிறிஸ்டின் ஃபாதர் தேங்க் லெட்டர் எழுதுகிறார். அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியல, காதில் விழல. சனாதனத்தை பற்றி தான் முருகர் மாநாடு தான் அவங்க ஏன்னா பயந்துருக்காங்க. ஏன்னா அங்கே முருகர் மாநாடு கூடிய கூட்டம் பிரியாணி கொடுக்குறோம் வான்னு வரல, குவார்ட்டர் கொடுக்குறோம் வான்னு வரல, அவங்களாவே செலவழிச்சுக்கிட்டு வந்தது, கட்டுக்கோப்பாக இருந்தது, எந்தவித அசம்பாவிதமும் இல்லை, அரசு தரப்பிலிருந்து எந்தவித ஒத்துழைப்பும் இல்லை. அதுக்கு பதிலாக என்னென்ன இடர்கள் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணாங்க. அதையும் மீறி அங்கே கூடிய கூட்டத்தை பார்த்து பயம், வைத்தெரிச்சல் எல்லாமா சேர்ந்து தான். ஸோ திருமாவளவன் என்ன அத்தாரிட்டியா? அவர் என்ன அத்தாரிட்டியா இதில் எல்லாத்தையும்? ஏன் ஒன்றுமே என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்னொன்று வேறு ஏதாவது சொல்கிறேன், திருமாவளவன் ஒரு டேஷ் அப்படிங்கிறேன், அவர் ஒன்றும் தெரியாதுங்கிறதுக்கு. அதில் இப்போ நேக்கும் நாவடக்கம் ஒன்றும் இல்லை, எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ், அதனால் ஐம் பீயிங் வெரி கண்ட்ரோல்டு. அதில் எல்லாம் தெரிந்தவர்கள், அவர்கள் அறிவாளிகள், அவங்க எல்லோரும். அவங்க ஐக்கியூ ஏதாவது டெஸ்ட் பண்ணாங்களா யாராவது? ஐன்ஸ்டீனை விட இதுவா ஏதாவது அவங்களுக்கு? எல்லாத்த பற்றியும் பேச முடியும் அவங்களால, சகலகலா வல்லவர்கள். ஆமாம், சனாதனத்தை பற்றி பேசுகிறேன்னா 1 மணி நேரம் பேசுவார். எல்லாம் சனாதனமா எல்லாத்த பற்றியும் பேசுவாங்க. விதுர நீதியை பற்றி பேசுவாங்க, மனு நீதியை பற்றி பேசுவாங்க, எல்லாத்த பற்றி அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சவங்க அவங்க.
தேர் பிரெயின் இஸ் ஃபுல் ஆஃப் நாலேஜ் அந்த நினச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி பேசுறது. ஒன்றே ஒன்று தான், எங்களுக்கும் வாய் இருக்கிறது, எங்களுக்கும் நாக்கு இருக்கிறது, எங்களுக்கும் மேடை இருக்கிறது, எங்களுக்கும் பேச இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்கிறது, அதற்காக வாய்க்கு வந்தபடி உளறல் அதை நிறுத்தினா அவங்களுக்கு நல்லது. பட் இவர மாதிரி இவங்களும் இப்படி அசிங்கப்படுத்தினாலுமே அவருக்கு மரியாதைலாம் செலுத்தப்படுது மேம் இந்து கோயிலில். நான் சொன்னேன் மரியாதை செலுத்தாட்டி, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எதுக்காக இவங்கெல்லாம் வாய மூடிட்டுருக்காங்க இந்த நடிகர்கள்? அதிகாரத்தில் இருப்பவர்களை பார்த்து நான் சொல்கிறேன், ரொம்ப ஒரு சில பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்களே அதிகாரமும் ஆட்சியும் கையில் இருந்தால் என்ன செய்ய முடியும் என்பதை காண்பிக்கிறார்கள். இப்போ அஜித் குமார் ரொம்ப ரொம்ப ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர். ஸோ அரசாங்கம் ஆட்சி என் கையில் இருந்தால் என்ன பண்ண முடியும்? ஒரு எஃப்ஐஆர் கூட கிடையாது. அவரை எந்தெந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இவங்க. அடுத்து இங்கே ஒரு குழந்தை நுங்கம்பாக்கத்தில், அடுத்து ஒரு திருவள்ளூர்கிட்ட ஒரு கர்ப்பிணி பெண் இருக்குது. என்ன நடந்தது அதில்? போலீஸ் ஸ்டேஷனே ஒரு குற்றம் புரியும் இடமாக அமைந்து விட்டது. ஒரு டென் ஆஃப் வாய்ஸ் அப்படின்ற மாதிரி ஆயிடுது அதில். இப்போ இந்த மாதிரி இருக்கச்ச அவர் வீட்டுக்கு போய் மிரட்டினா, ஒருத்தர் கோயிலுக்கு வர்றாருன்னு வச்சுக்கோங்க, அதிகாரம் இருப்பவர்கள்கிட்ட, அந்த ஈவோ அங்கே உட்காந்துட்ருக்கார், இஸ் எ ட்ரெஸ்பாசர். அந்த ஈவோவே ஏன் உட்காந்துட்ருக்காருன்னு கேட்குற தைரியம் கூட இல்லை பாருங்கள். இப்போ நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, ஏன் அவங்க மரியாதை கொடுக்குறாங்கன்னு பயம். இப்போது நம்மளாம் கொஞ்சம் படித்தவங்க எல்லாம் இருக்கோம். ஏன் நம்ம கோயிலுக்கு போகிறோம், கோயிலுக்கு போயிட்டு நேராக ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸுக்கு போயிட்டு ஏன் இங்கே உள்ள டேபிள் சேர் போட்டு உட்காந்துட்ருக்க, உனக்கு எந்த ரைட்டும் கிடையாது, எப்படி ஈவோவாக உட்காந்துட்ருக்க, உன்னை ஆர்டர் காப்பியை காமி, எந்த ரூல் படி நீ உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்குறோமா? நம்மளே கேட்குறதில்ல. அப்புறம் தானே அந்த பொழைப்பே கிடைக்கிற அந்த 30 ரூபாய் சம்பளம் அவங்களுக்கு, அந்த குருக்களுக்கு எல்லாருக்கும். அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? அவங்க அதிகாரத்தில் இருப்பவர்களை பார்த்து நாமே பயப்படும் போது அவர்கள் ஏன் பயப்பட மாட்டார்கள்? அது என்ன உள்ளன்போடு கொடுத்ததுன்னு நினச்சிட்ருக்கீங்களா? உள்ளுக்குள்ளே என்னென்ன சாபம் கொடுத்துட்டு என்னென்ன சாபத்தை வாங்கிட்டு போகிறாங்களோ அவங்க. மேம் நீங்கள் அஜித்குமார் சொன்ன உடனே இப்போ அந்த கோவிலுக்கும் ஹெச்ஆர்என்சிக்கும் சேகர் பாபு அவர்களுக்கும் அவருக்கும் மடப்புறத்துக்காளி, அந்த கோயில் பற்றி விசேஷம் தெரியுமா? மடப்புறத்துக்காளி தவறு செய்தவர்களே தண்டிப்பவள் மடப்புறத்துக்காளி. அந்த இடத்துலையே நடந்திருக்கு அது. நிச்சயமாக அந்த குழந்தைக்கு நியாயம் கிடைக்கும். மடப்புறத்து காளியே இறங்கி வந்து பாடம் புகட்டுவாள். இப்போ சேகர் பாபு ஆனால் இன்ன வரைக்கும் எதுவுமே சொல்லவே இல்லையே மேம். அவர் தானே இப்போ ஹெச்ஆர்என்சி கோயில் கீழே வருதுன்னா இப்போ அவர் தானே மேம் அமைச்சு. ஏன் ஈவோ கூட்டிகிட்டு போனார் அவங்கள? அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க அந்த 2 பேர் காரில் வந்தாங்க அப்படிங்க, ஒரு டாக்டர், அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, அவங்கள பற்றி அவங்க ஆளையே காணுமே. அவங்கள பற்றி ஏன் யாருமே விசாரிக்கலை? நான் கம்ப்ளைண்ட் கொடுத்த வீடியோ கூட அவங்க பேசுகிற வீடியோ கூட இருக்குங்க மேம். யார் ப்ரெஷர் கொடுத்தாங்க? யார் வந்து அந்த போலீஸ் இதில் ப்ரெஷர் கொடுத்தாங்க? 24 மணி நேரத்தில் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஆஜர் பண்ணியிருக்கணும். அது இல்லாமல் அந்த குழந்தைய ஒவ்வொரு இடமா தூக்கிட்டு போயிருக்கீங்களே, வேனில் டெம்போவில் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க, வேனில் போட்டு 4 மணி நேரம். தடயங்களை அழிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு நேரம் வேண்டி இருந்தது. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக கூட்டிகிட்டு போயிருக்காங்களே. மேம் இவ்வளோ பிரச்சனை நடந்துமே சிம்பிளாக எஃப்ஐஆரில் பார்த்தோம்னா இந்த மாதிரி தடுக்கி விட்டு கீழே விழுந்து வலிப்பு வந்து இறந்துருச்சுன்னு எப்படி மேம் அந்தளவு நம்ம அதான் இப்போ நீங்கள் பார்த்து சொல்லுங்க. நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஏன் அவங்க குருக்களை பற்றி கேட்டீங்க. ஸோ ஆட்சியில் இருந்தால் என்ன வேணால் பண்ண முடியுன்றதுக்கு அதுக்காக மீடியா இத்தனை மீடியா இருக்குது, இத்தனை. அதான் நீங்கள் மீடியா ஏன் அதை கவர் பண்ண மாட்டேங்கிறீங்க? எடுத்துகிட்டு போங்க, உங்கள் கையில் தானே இருக்குது. நேத்தி வந்து அந்த பப்ளிக்கு ரியாக்ட் பண்ணிட்டாங்க, காமிச்சிட்டாங்க. அதில் சாத்தான்குளத்திற்கு மேலும் கீழும் குதித்தவர்கள் இதற்கு ஏன் இன்னும் வாயை திறக்கலை? சாத்தாங்குளத்துக்கு அந்த 2 எஸ்பி அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி, அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க தானே ரெஸ்பான்சிபிள். இதுக்கு டிஎம்கே கொடி கட்டிய காரில் எதற்காக கூட்டி கொண்டு போனீர்கள்? அது டிஎம்கே வண்டி ஏன் உள்ளே வருது? டிஎம்கே கொடி கட்டிய வண்டி எதற்காக உள்ளே வந்தது? பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் வேற என்ன. ஸோ அவங்களெல்லாம் பிடிக்கணும். அதில் பொதுமக்கள் அங்கே வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணி பாவம் காமிச்சிட்டாங்க. இப்பொழுது மீடியா எடுக்கணும் இதை. எமர்ஜென்சி இப்போ செலிப்ரேட் பண்ணுறோன்றதுக்காக எமர்ஜென்சி காலத்தில் இருந்த மீடியாவாக மாறக்கூடாது. இப்போ எமர்ஜென்சி ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறோம். எமர்ஜென்சி போது என்ன பண்ணாங்க? அத்வானி அவர்கள் கூறிய பொன்னான வார்த்தை, when we were asked to kneel we were crawling அப்படின்னு அது சொன்னார். மண்டி இடுனாக்க தவழ்ந்த இது பண்ணி ஆரம்பித்தோம், க்ரால் பண்ண ஆரம்பித்தோம் அவங்க இதில்னர் எமர்ஜென்சிக்கு. அதுதான் இப்பொழுது. ஓகே மேம். கடைசி ஒரே ஒரு கேள்வி மேம்.
இப்போ இந்த விவகாரம் வந்து இன்னும் மேலும் எடுத்துகிட்டு போவீங்களா, இல்லை அத்தோட வந்து திமுக வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரியே நீ எல்லா விஷயத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்களா? மடப்புறத்து காளி அவளை தான் நான் வேண்டிக் கொள்ள வேண்டும். அந்த குழந்தைக்கு சரி, அந்த குழந்தை ஒன்று, அந்த குழந்தை இனிமே வராது. அந்த குழந்தை இனிமே உயிரோடு வந்து அதெல்லாம் ரூல்ட் அவுட் இப்போ அதில். ஆனால் அந்த குழந்தையை பெற்ற தாயார், அந்த அம்மாவுக்கு ஒரு நிம்மதி வரணும் இல்லையா? அதனால் மடப்புறத்து காளி நிச்சயமாக நீதிக்காக இருக்கிறவோ மடப்புறத்து காளி. உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் அந்த காளியோட அந்த கோயிலின் ஸ்தல வரலாறு அதெல்லாம். நாங்கள்லாம் நம்புகிறவங்க அதில் அங்கே நிச்சயமாக. அது ஏன் மடப்புறத்து காளி ஏன் அதை தடுக்கவில்லை அப்படின்னாக்க, எங்களை பொறுத்த வரைக்கும் இது கலிகாலம். அநீதி தான் ஜாஸ்தியாக இருக்கும் இங்கே. நீதி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும். நீதி, நியாயம், தர்மம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெளிச்சத்துக்கு வரணும். ஆனால் அநீதி, பொய், இதெல்லாம் அராஜகம், இதெல்லாம் சீக்கிரம் கலிகாலத்தில் ரொம்ப ரொம்ப ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுதான் இதுக்கு. அந்த குழந்தைக்கு இது இன்னொன்றும் இருக்கலாம் கர்மன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தை அந்த குழந்தைய இது பண்ண இடமே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை பார்க்கச்ச. எதற்காக பிறந்தாய், எதற்காக வளர்ந்தாய், உன் தாயிடம் இவ்வளோ வருஷம், எந்த ஒரு ரைமு ரீசன் இல்லாமல் உனக்கு ஒரு முடிவு, உன் வாழ்க்கைக்கு ஒரு எப்பேற்பட்ட முடிவு. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி மேம், ஒரு பக்கம் வந்து ஞானசேகரன் வந்து போலீஸ்காரங்க கூட்டு போய் கை கட்டு போகிற வீடியோவும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இவரை வந்து புதைச்ச வீடியோவும் போட்டு காட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ அதிகாரம் இருந்தால் நம்ம தப்பிச்சிடலாமா? அதுதாங்க நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் காமிக்குது. பட் நிச்சயமாக நாங்களாம் நம்புகிறவங்க, தர்மம் ஜெயிக்கும், அதர்மம் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் பொறுமை வேணும். நம்ம இதை நம்புகிறவங்க எல்லாருக்குமே பொறுமை தேவை. ஆனால் நம்மளுக்கு இந்த குழந்தை இதை படித்த உடனே பொறுமெல்லாம் போயிடுது. அது வந்து இட் கோஸ் அவுட் ஆஃப் த விண்டோ. யோசித்து அந்த குழந்தை இதை படிக்க இங்கே எடுத்துன்னு போய் அடித்தாங்க, அங்கே எடுத்துன்னு போய் அடித்தாங்க, 30 இடத்துல அடிபட்டிருக்கு, தண்ணி கேட்கச்ச மிளகாப்பொடி போட்டு கொடுத்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது போலீஸ் வந்து என்ன ப்ராப்ளம் மேம் போலீஸ்க்கு அந்த அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துடுதா போலீஸ்க்கு? கவுன்சிலிங் டிஜிபி அவர்கள் நிச்சயமாக இதை பற்றி யோசிக்க வேண்டும். கவுன்சிலிங் வந்து எல்லா ட்ரக்கு இதுக்கெல்லாம் சொல்கிறோம். காவல்துறைக்கு கட்டுப்பாடும் அவர்களுக்கு கவுன்சிலிங் செய்ய வேண்டிய நேரம் இதுதான். முதலமைச்சர் ஒருவேளை இதெல்லாம் செய்து தூங்க முடியுமோ என்னமோ அவரால். ஓகே மேம். அற்புதமான கருத்தில் இளைய பாரதம் பந்தருக்கு மிக்க நன்றி மேம்.